வணக்கம் நேர்களே, டாக்டர் எஸ் ரேவதிஸ் vlog யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது, நான் டாக்டரேட் பண்ண தலைப்பான சங்க இலக்கியங்களில் தமிழ் மருத்துவத்துல முதல் எபிசோடா சங்க இலக்கியங்களும் தமிழ் மருத்துவத்தின் தொன்மையை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. சங்ககாலம் அப்படின்றது சுமார் 2200 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தை தான் சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்க காலம் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சங்க காலத்துல வாழ்ந்த புலவர்களால பல்வேறு காலங்களில் பாடப்பட்ட பாடல்களை எல்லாம் தொகுத்து 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்களாக தொகுத்து வச்சிருக்காங்க. இத 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த 8 நூல்கள் தான் 8 தொகை நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம், இப்படி 10 நூல்களும் 10 பாட்டு நூல்கள். 8 தொகை நூல்கள் 8, 10 பாட்டு நூல்கள் 10, மொத்தம் சேர்ந்து 18 நூல்கள் தான் சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்கள் மூலமா நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு, பண்பாடு, நாகரிகம், போர், கொடை, வீரம், காதல் வாழ்க்கை, மன்னர்கள், நகரங்கள், இயற்கை வர்ணனைகள், இப்படி அவர்களுடைய அக வாழ்க்கையை பற்றியும் புற வாழ்க்கையை பற்றியும் நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. மனிதனுடைய பகுத்தறிவுக்கு இயற்கை கொடுத்த கொடைதான் மருத்துவம். இயற்கை சூழ்நிலையில் வாழ்ந்த மனிதன் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த நோய்களை அவன் போக்கிக் கொள்வதற்காக அவனுக்கு அருகில் இருந்த மூலிகைகள், செடி, கொடிகள், இயற்கை பொருட்களை வச்சு அவங்களுக்கு ஏற்பட்ட நோய்களை எல்லாம் போக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு நோய்கள் ஏற்படும் போதெல்லாம் மருந்துகளையும் மருத்துவ முறைகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல தமிழர் பண்பாட்டுல வளர்ந்து வந்த மருத்துவம் தான் தமிழ் மருத்துவம். இந்த தமிழ் மருத்துவம் இந்திய மருத்துவ முறைகளிலேயே ரொம்ப தொன்மையானது. தமிழ் மருத்துவ முறைகள் 10,000 முதல் 4400 BCE காலங்கள்ல தோன்றியதாக தமிழ் மருத்துவத்தின் தொன்மை குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த காலத்துல சித்தர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த சித்தர்களும் இயற்கை பொருட்களை வைத்தும் மூலிகைகளை வைச்சும் தான் அவங்க வைத்தியம் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த சித்தர்களிடம் இருந்து பயின்று வந்ததுதான் தமிழ் மருத்துவ முறைகள். இந்த சித்தர்கள்ல 18 பேர் மிகவும் முக்கியமானவர்கள். அதுல முதன்மையானவர் அகத்தியர். அந்த சித்தர்களுக்கு தலைவராகவும் சித்த மருத்துவத்தின் தந்தையாகவும் விளங்கியவர். இந்த சித்தர்கள் வைத்தியம் மட்டும் பார்க்காம அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க. நம்ம தமிழ் மருத்துவத்தை சிலப்பதிகார காலத்துல ஆயுள் வேதம் அப்படின்னு தான் சொன்னாங்க. தமிழ் மருத்துவர்களை ஆயுள் வேதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஆயுளை நீட்டிக்கக்கூடியவர்கள், நோயை எல்லாம் களைந்து ஆயுளை நீட்டிக்கக்கூடியவர்கள். அதனால ஆயுள் வேதர் அப்படின்னு தமிழ் மருத்துவர்களையும், ஆயுள் வேதம் அப்படின்னு தமிழ் மருத்துவத்தையும் குறிப்பிட்டாங்க. 1927க்கு பிறகுதான் நம்ம தமிழ் மருத்துவமானது சித்த மருத்துவம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்ககால புலவர்களான அகத்தியர், இறையனார், கௌதமர் ஆகியோர்களுடைய பெயர்கள் மருத்துவ துறையில சேர்க்கப்பட்டிருக்கு. அசோகர் காலத்திலையும் சேர சோழ மன்னர்களின் காலத்திலையும் மருத்துவர்களை பேணுவதிலும் மருத்துவமனைகள் அமைப்பதிலும் ரொம்ப அக்கறை காட்டினாங்க. வைத்திய போகம், வைத்திய பாகம், மருத்துவ பேரு அப்படின்னு நிலக்கொடையின மருத்துவர்களுக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்புகள்ல தெரிய முடியுது. இந்த காலத்துல இருக்கிற மாதிரியே அந்த காலத்திலையும் படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை இருந்திருக்கு. அதுக்கு ஆதுலர் சாலை அப்படின்னு சொல்றாங்க. மூலிகைகள் பயிரிடுவதற்கு அவங்க வரிகள் விதிச்சிருக்காங்க.
செங்கொடி காணம் கண்ணீட்டு காணம் அப்படின்ற வரிகளையும் விதிச்சிருக்காங்க. மருத்துவத்துறைக்கு அந்த காலத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல நம்ம இன்னும் மீதி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி. வாழ்க வளமுடன்.